தமிழனோட பெருமை என்பது, தமிழ் மொழி மீது தமிழனுக்கு உள்ள பெருமை என்பது பிரிவினைவாதத்தின் ஒரு சாராம்சம்னு அவங்க நம்புகிறாங்க. தமிழனுக்கு ஹிந்தி மொழியை புகுத்தாமல், தமிழ்நாட்டுக்குள்ளே ஹிந்தி மொழியை புகுத்தாமல், தமிழர்களை ஹிந்தி படிக்காமல் நம்ம இப்படியே வச்சுருந்தோம்னா, தமிழர்களுடைய பெருமையை பேசுவதற்கு, அவங்க மொழியோட பெருமையை பேசுகிறதுக்கு நம்ம தொடர்ந்து அனுமதித்தோம்னா, குறிப்பாக ஹிந்தியை படிக்க விடாமல் தமிழர்கள் தொடர்ந்து படிக்காமல் தமிழர்கள் இருப்பார்களே ஆனால், இது தமிழ்நாடு தனிநாடு என்ற எண்ணம் அவங்களுக்கு தமிழர்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. தேசிய நீரோட்டத்தில் அவங்க கலக்கவே இல்லை. பேரே தமிழ்நாடுன்னு இருக்குது. அதனால் நம்ம இதை இப்பயே மொழியிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். புரியுதா நான் சொல்கிறது? புரியுது சார். இந்த மொழி திணிப்புறது அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு இங்கே பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ரத்த கலரி ஆனாலும் பரவாயில்ல, இந்தியை திணிப்பேன். ஒரு கட்டத்தில் நீ அடி பண்ணிவேன், உன்னை நான் பட்டினி போடுவேன், உனக்கு நான் உதவிகளை நிறுத்துவேன், நீ வரி கூட ஏக்கெல்லாம் நடத்த முடியாது, நடத்தினா கவர்மெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணுவேன், நீ ஒரு கட்டத்தில் அடி பண்ணிவேன். இதை நான் இப்பயே செய்யணும். அடுத்த 10லேருந்து 20 ஆண்டுகளுக்குள்ளே நான் இதை செய்யணும். ஒரு 1/4 நூற்றாண்டுக்குள்ள நான் இதை செஞ்சே தீரணும். அப்படி இல்லைன்னா அதற்கு பிறகு ஏதாவது ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு இந்தியாவை விட்டு பிரிந்து போகும். அதை நான் அனுமதிக்க முடியாது. இந்த புத்தி ஆர்எஸ்எஸ்க்குள்ளே இருக்குது.